சின்ன ரிஸ்கில் தப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் செட்டில் இந்த ஃபிகருக்கு மேலே போச்சுன்னா எனக்கு சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகுது. லூசிங் ஸ்ட்ரீக்ஸ் வர மாதிரி கன்சிஸ்டண்டாக வின்னிங் ஸ்ட்ரீக்ஸ் வரும். எக்ஸ்சேஞ்சே டவுன் ஆச்சு ஓகேங்களா. அப்போ வந்து அல்கோ ட்ரேடிங் பண்ணுறவங்க என்னாச்சு, பிக்கஸ்ட் கிரைம் எஸ் எ ட்ரேடராக நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக ரிஸ்க் பர் ட்ரேடுங்கிறது லெட்ஸ் சே இப்போ 1 lakh வச்சு ஜீபு நேயர்களுக்கு வணக்கம். ட்ரேடிங்ல ப்ராஃபிட் வரலன்னா பரவாயில்ல, ஆனா ரிஸ்க் கண்ட்ரோல் பண்ண தெரியலனா அக்கௌண்ட் ஜீரோ தான். ஸோ இன்னைக்கு ட்ரேடிங்ல ரிஸ்க் எப்படி கண்ட்ரோல் பண்றது, ஒரு சின்ன மிஸ்டேக் எப்படி பெரிய லாஸா மாறுது, இதை பத்தி தான் பேச போறோம். இதை பத்தி நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்காக சேலத்தை சேர்ந்த ரிசர்ச் அனலிஸ்ட் ஃபுல் டைம் ட்ரேடர் ரவிராஜா நம்ம கூட இருக்காரு. நம்ம அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். ஸோ வந்து ப்ராஃபிட் வந்து வரலன்னா கூட பரவாயில்ல, ரிஸ்க் வந்து எடுத்தா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ரிஸ்க் வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியுமா, கண்ட்ரோல் பண்ண முடியுமா, அதை பத்தி சொல்லுங்க. ரிஸ்க் வந்து அவாய்ட் பண்ண முடியாதுங்க ஓகேங்களா சார். ரிஸ்க் வந்து 100% அவாய்ட் பண்ணவே முடியாது. பட் யூ கேன் ஏபிள் டு கண்ட்ரோல். ஸோ அந்த பவர் மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கு. ஸோ மார்க்கெட் இஸ் கம்ப்ளீட்லி இன் ரேண்டம் இன் நேச்சர் ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டோட அவுட்கம்மோ எதுவுமே நம்ம கையில் கிடையாது. ஸோ ஒன்லி திங்ஸ் நம்ம அண்டர் கண்ட்ரோல் என்ன இருக்குன்னா அந்த ரிஸ்க் மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ ட்ரேடரை வந்து மெயினாக இன்னொரு வேர்டில் நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவேன். என்னன்னா தே ஆர் த ரிஸ்க் மேனேஜர்ஸ் ஓகேங்களா சார். யார் வந்து ப்ராப்பராக ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறாலோ அவங்களால மட்டும்தான் இதில் ப்ராஃபிட் பண்ணவே முடியும். ஸோ இது ஒரு ஃபேமஸ் கோட் ஒன்று இருக்குது ஓகேங்களா. ஸோ த ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் எ டே ஓகேங்களா. இட் டுக் என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கரெக்டுங்களா. ஸோ அது வந்து அதுக்கான பேஷன்ஸு அவளோட ஹார்ட் ஒர்க்கு இருக்குது. அட் த சேம் டைம் இந்த ஹிரோஷிமா நாகசாகிலாம் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே அழிஞ்சிருச்சு ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் ட்ரேடிங்கும். ஸோ நீங்கள் ஈவந்தோ எவ்வளோ தூரம் நல்லா கொண்டு போயிட்டு இருந்தாலும் நீங்கள் ஒரு சின்ன ரிஸ்கில் தப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் செட்டில் நீங்கள் பண்ண அந்த அவ்வளோ காலத்துக்கு எஃபோர்ட்ஸ் எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயும் முடிகிற அளவுக்கும் இங்கே வந்து இந்த ட்ரேடிங்கில் பிரச்சனை இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ ரிஸ்க் மேனேஜ் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டட்ரி ப்ராசஸ் தான் ஆக்சுவலாக சரிங்களா. அதை வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் கரெக்டாக. ஓகே சார். இப்போ வந்து இந்த டைம்ல வந்து அந்த ரிஸ்க்கை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கா சார், கண்ட்ரோல் பண்ற முடியும்? எக்ஸாக்ட்லி. ஸோ சிஸ்டம் ட்ரேடிங்ல ரிஸ்க் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு பாஸ்ட்ல நம்ம ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு ட்ரா டவுன் போயிருக்குனால அதில் கன்சிடர் பண்ண முடியும். இல்லை நான் ரிஸ்க் மேனேஜ் எவ்வளோ நான் ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னா, லெட்ஸே இப்போ நான் வந்து ஒரு 5 lakhs பேஸ்கெட் வந்து ரன் பண்ணுறேன் ஓகேங்களா. 5 lakhs வந்து ஒரு பேக் டெஸ்ட் பிளாட்ஃபார்மில் ட்ரேட் பண்ணி எனக்கு இவ்வளோ ட்ரா டவுன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 5 lakhs வச்சு நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக புஷ் பண்ணுறேன் ஓகேங்களா. நான் என்னோட மார்ஜின் வந்து ஃபர்ஸ்ட் நான் 5 lakhsன்னு வச்சுக்க மாட்டேன், 10 lakhsன்னு வச்சுக்குவேன். ஸோ நான் 10 lakhsக்கு தான் அந்த பேஸ்கெட்டை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணுவேன். எப்போ அந்த 10 lakhs பேஸ்கெட்டு எனக்கு ட்ரா டவுன் ஒரு ஃபிகர் காட்டும் பார்த்தீங்களா, அந்த ஃபிகரை எப்போ வந்து அது மிட்டிகேட் ஆகி மேலே வருதோ ஓகேங்களா, அந்த ட்ரா டவுன் அமௌண்ட் எனக்கு எப்போ அந்த சிஸ்டம் கொடுக்குதோ அதுக்கப்புறம் தான் அது 2 lakh கன்சிடர் பண்ணுவேன் ஓகேங்களா. பட் இது வந்து இனிஷியலாக உங்களுக்கு ஸ்லோவாக தான் நடக்கும் ஓகேங்களா. இனிஷியலாக ஸ்லோவாக தான் உங்களோட ஈக்விட்டி வந்து க்ரோ ஆகும். பட் ஒன்ஸ் நீங்கள் அதை ஸ்கேல் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நான் மெயினாக ஃபாலோ பண்ணுற மெயின் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா இப்படி தான் ஓகேங்களா. ஸோ என்னோட பேஸ்கெட் சைஸை வந்து டபுள் த மடங்கு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிப்பேன். எப்போ அந்த ட்ரா டவுன் அமௌண்ட் வந்து அந்த சிஸ்டம் எனக்கு கொடுக்குதோ அந்த டைம் தான் நான் ஸ்கேல் பண்ணுவேன் ஓகேங்களா. பண்ணுறப்போ ஈவன் தான் நான் ட்ரா டவுன் வந்தாலும் அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டில் தான் எனக்கு ட்ரா டவுன் வரப்போகுது. ஸோ அப்போ வந்து என்னோட மைண்ட் செட்டும் நல்லாயிருக்கும், நான் சிஸ்டமும் எந்த ரூல்ஸுமே நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெயின் பிரின்சிபல் ஆக்சுவலி ஓகேங்களா. அந்த மோரோவர் இப்போ லெட்ஸே நான் பெர் டேக்குன்னு ஒரு ரிஸ்க் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட கேபிட்டல் வந்து பெருசுனால ஸோ நான் வந்து மினிமம் ஒரு நாளைக்கு 1.2% மேலே நான் ரிஸ்க் எடுக்கவே மாட்டேன். ஸோ அதுதான் என்னோட ஸ்வீட் ஸ்பாட்டு. ஸோ ரிஸ்க் வந்து நீங்கள் எப்போ கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இந்த ஃபிகருக்கு மேலே போச்சுன்னா எனக்கு சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகுது, என் மைண்ட் ஏதோ வேற மாதிரி ஒரு எமோஷ்னலாக டவுன் ஆகிறேன் அப்படிங்கிறப்போ அந்த பாயிண்ட்டை நீங்கள் தான் கன்சிடர் பண்ணணும். எனக்கு வந்து லெட்ஸே இப்போ எனக்கு 1.2% வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. லெட்ஸ் ட்ரேடிங் வித் 5 crores பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 lakhs லாஸ் வந்து எனக்கு வந்து பெருசாக தெரியாது. அதுவே அதுக்கு மேலே போகிறப்ப தான் எனக்கு வந்து எமோஷ்னலாக சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகுமோ ஓகேங்களா. அந்த பாயிண்ட்டை தான் நீங்கள்
மேக்ஸிமம் உங்களோட ரிஸ்க் அமௌண்ட்டை நீங்கள் செட் பண்ணணும் ஆக்சுவலாக. சரி, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதை வந்து அப்படியே தப்பான ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா, பெர் டேக்கு ஃபிக்ஸடாக நான் 2% ரிஸ்க் வச்சுக்கிறேன், 3% வச்சுக்கிறேன், அப்படி வைக்கக்கூடாது. உங்களோட சைக்கலாஜிக்கல் ஃபிகருக்கு அமௌண்ட்டு ஒரு டைரக்ஷனாக ப்ரொபோஷனலாக இருக்குது ஆக்சுவலி. ஓகேங்களா, ஸோ அந்த அமௌண்ட்டும் உங்கள் சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் ஆகாத அமௌண்ட்டு தான் நீங்கள் ரிஸ்க்காக கன்சிடர் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து ரிஸ்க் அமௌண்ட்டை கன்சிடர் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ இந்த 2 ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே சார், இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க என்னோட ரிஸ்க் வந்து நான் பர் டேக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ட்ரேடர்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தொடர்ந்து ப்ராஃபிட்டே வந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு எந்த லாஸும் வரல அப்படின்றப்போ அவங்க வந்து அவங்களோட அந்த ரிஸ்க் பெர்சன்டேஜை வந்து மாற்றணுமா இல்லை அதே பெர்சன்டேஜே இருக்கலாமா? அது எப்படி சார்? ஸோ இது ஒரு நல்ல கொஸ்டின் ஆக்சுவலி. மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கன்சிஸ்டண்டாக லூசிங் ஸ்ட்ரீக்ஸ் வர மாதிரி கன்சிஸ்டண்டாக வின்னிங் ஸ்ட்ரீக்ஸும் வரும். ஸோ அந்த வின்னிங் ஸ்ட்ரீக்ஸில் பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்கும். நான் தாண்டா மார்க்கெட்டுக்கு டானு, நான் தாண்டா கிங்கு அப்படிங்கிற ஒரு லெத்தார்ஜிக் மைண்ட் செட் வந்துடும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிஸ்க்கு கண்ணா பின்னாடி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ரொம்ப ஹம்பிளாக இருக்கணும் மார்க்கெட்டை. தம்பி எனக்கு வந்தது போதும், நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஹம்பிள்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டிசிப்ளின் வந்து அந்த டைமில் தான் உங்களுக்கு அதிகமாக வேணும் ஆக்சுவலாக. சரி, அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ரிஸ்க் அமௌண்ட் வந்து நான் அதிகப்படுத்தன்னு பண்ணவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலி. வேறஸ் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி சப்போஸ் கன்சிஸ்டண்டாக லாஸ் வருது அப்படின்னா, லெட்ஸே இப்போ நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருந்தீங்கன்னா அந்த டைமில் வந்து ரிஸ்க் அமௌண்ட்டு கொஞ்சம் சேர்த்து எடுக்கலாம். ஓகேங்களா, ஐ மீன் நீங்கள் வந்து ஸ்கேலிங் பண்ணலாம். ஒரு லாட்டோ 2 லாட்டோ சேர்த்து அந்த டைமில் போடலாம். வேறஸ் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா என்ன ரிஸ்க் அமௌண்ட் அந்த டைமில் எடுத்தீங்களோ அதே அமௌண்ட்டு தான் ஃபாலோ பண்ணுறது தான் இட்ஸ் வெரி வெரி அட்வைசபிள் ஸ்ட்ராட்டஜியாக நான் வந்து சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் ப்ராஃபிட் போகும்போது உங்களோட ரிஸ்க் அமௌண்ட்டு மாற்றவே கூடாது, விச் மீன்ஸ் ஸ்கேலிங் பண்ணவே கூடாது. வேறஸ் நீங்கள் லூசிங் ஸ்டிக்ஸ் வரப்போ வேணால் யூ கேன் ஏபிள் டு ஸ்கேல். ஓகேங்களா, ப்ரொவைடட் இஃப் யூ ஹேவ் கம்ப்ளீட்லி பிலீஃப் இன் யுவர் சிஸ்டம் யூ கேன் ஏபிள் டு ஸ்கேல் யுவர் சிஸ்டம். ஓகே சார், இப்போ அதே மாதிரி வந்து நீங்கள் முன்னாடி வந்து சொன்னீங்க இந்த மாதிரி சிஸ்டம் ட்ரேடிங்லையும் வந்து ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ வந்து அந்த சிஸ்டம் ட்ரேடிங்கில் இருக்க ரிஸ்க் வந்து நம்ம எப்படி சார் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? சரி, ஃபர்ஸ்டே நான் சொன்ன மாதிரி தான். சரி, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் சரி அந்த ட்ராடவுன் பீரியடுங்கிறது அன்அவைடபிள். ஓகேங்களா, அதே மாதிரி சிஸ்டம் ட்ரேடிங்லையும் அந்த ட்ராடவுனை தான் நம்ம ரிஸ்க்குன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அதை தவிர கண்ணுக்கு தெரியாத நிறைய ரிஸ்க் இருக்குது. ஓகேங்களா, சம்டைம்ஸ் ஒரு நாள் தெரியுங்களா என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சே டவுன் ஆச்சு. ஓகேங்களா, அப்போ வந்து அல்கோ ட்ரேடிங் பண்ணுறவங்க என்னாச்சு, அவங்களால பொசிஷன் வந்து கன்சிடராக க்ளோஸ் பண்ணவே முடியல. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் இன்டைரக்ட் ரிஸ்க்காக நான் அது சொல்லுவேன். அதே மாதிரி இப்போ லெட்ஸே இப்போ மார்க்கெட்டு இன்ட்ராடேலேயே நிறைய ரிஸ்க்லாம் நடந்திருக்கு குளோபல் மார்க்கெட்லாம். ஓகேங்களா, ஒரு பெரிய நியூஸ் வந்து உங்களுக்கு 10% ஃபால் ஆன மார்க்கெட்டில் இருக்குது. அந்த டைமில் உங்களோட ஆர்டர் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாமல் போகலாம். ஸோ இது மாதிரி ரிஸ்க் வந்து இன்டைரக்ட் ரிஸ்க் இருக்குது. அதுக்கு எப்படி உங்கள் கேபிட்டல் வந்து ஒரு 20% வந்து ரிஸ்க் அமௌண்ட்னே தெரிஞ்சு தான் நீங்கள் அதை வந்து சிஸ்டமாக ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் நான் இன்டைரக்ட் ரிஸ்க்காக சொல்லுவேன். டைரக்ட் ரிஸ்க்குங்கிறது மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி பொறுத்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறது வந்து இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸாக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஓகே சார், இப்போ வந்து ட்ரேடிங்கில் வந்து லாஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டாப் லாஸே போடாமல் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக்காக நீங்கள் பார்க்குறீங்களா? அது ரொம்ப பெரிய பிக்கஸ்ட் மிஸ்டேக் அது. 100% அது ரொம்ப ரொம்ப க்ரைமுங்க ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரையும். ஓகேங்களா, இட்ஸ் பிக்கஸ்ட் க்ரைம் எஸ் எ ட்ரேடராக நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் உங்களோட கண்ட்ரோல்லே இருக்குது மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, சின்ஸ் வி ஆர் ரிஸ்க் மேனேஜர்ஸ் அந்த ஸ்டாப் லாஸில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஹிரோஷிமா நாகசாமி வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் முடிஞ்சுது. அதே மாதிரி உங்களோட ட்ரேடிங் கேபிட்டல் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நாள் போதும், ஒரு மூமெண்ட் போதும், ஒரு பேட் நியூஸ் போதும் உங்களோட கம்ப்ளீட்டாக உங்கள் ட்ரேடிங் கேபிட்டலை வைப் அவுட் பண்ணுறது. ஓகே, ஈவன் தோ நீங்கள் ஒரு 10 மாதமாக ஸ்டாப் லாஸ் போடாமே நிறைய பேர் ட்ரேட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ஒரு நாள் போதும் உங்களோட நீங்கள் சேர்த்து வச்ச ப்ராஃபிட்டும் சரி ட்ரேடிங் கேபிட்டலும் வைப் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா, ஸோ அதனால் ஸ்டாப் லாஸ்ங்கிறது ரொம்ப 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 மேண்டட்ரி ப்ராசஸ். யார் ஒருத்தர் ஸ்டாப் லாஸை மதிக்கலையோ மார்க்கெட் அவங்கள வந்து ட்ரை டு எலிமினேட்டிங். ஓகே, இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் போடலன்னா அவங்க கண்டிப்பாக ஃபெயிலியருக்கு நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக 100% இதில் எந்த டவுட்டுமே வேணாம் ஆக்சுவலாக. ஸோ ஸ்டாப் லாஸ் மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல் இருக்குது, அதுதான் உங்களோட வெப்பன் ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எப்பயுமே இக்னோர் பண்ணவே கூடாது ஆக்சுவலாக. ஓகே சார், சரி, மார்க்கெட் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி நேச்சர் தாங்க. ஓகேங்களா, ஸோ ஒன்லி திங் வந்து அந்த ப்ராபபிலிட்டியை நாங்கள் லாங் டேர்மு லெட் அவுட் பண்ணி உங்களோட அந்த ஆர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவராக வச்சுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டாப் லாஸ்னால மட்டும்தான் முடியும் ஆக்சுவலாக. ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்க. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் மாதிரியே ட்ரேடிங்கில் வந்து ட்ரேடிங் பண்ணுறப்போ ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேறு என்ன டூல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது சார்?
ஸோ இது ஒரு நல்ல கொஸ்டின் ஆக்சுவலாக. சரி, நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஈவன் தோ சிஸ்டமில் இருந்தாலும் சப்போஸ் நீங்கள் வந்து ஹெட்ஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டட்ரி. ஓகேங்களா? ஸோ இன்ட்ராடே பண்ணுறீங்களோ சரி, பொசிஷனல் பண்ணுறீங்களோ சரி, ஸோ உங்களோட வேல்யூ அட் ரிஸ்க் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, ஓகேங்களா, லெட்ஸ் சே எனக்கு மார்க்கெட் எங்கே கேப் அப் ஆனாலும் சரி, எங்கே கேப் டவுன் ஆனாலும் சரி, எவ்வளோ ஆனாலும் உங்களோட பொசிஷன் சைசிங் வந்து உங்களோட வேல்யூ வந்து எவ்வளோ ரிஸ்கில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதுக்கு தகுந்தப்ப நீங்கள் ஹெட்ஜஸ் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஒரு மேஜர் ப்ராசஸ் ஆஃப் ஆர் மிட்டிகேட்டிங் த ரிஸ்க். செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா கில் ஸ்விட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக எல்லா ப்ரோக்கரும் ஆல்மோஸ்ட் இப்போ கொடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த கில் ஸ்விட்சில் நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ தான் ரிஸ்க் அமௌண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இப்போல்லாம் மேனிட்டரியாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் நீங்கள் ஃபீட் பண்ணிட்டீங்கனாலே போதும். அன்னைக்கு வந்து ஈவன் தான் நீங்கள் அந்த ஃபிகர் ரீச் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் ஒரு ட்ரேடும் எடுக்க முடியாது. இது வந்து ரொம்ப ரொம்ப வரப்பிரசாதம் ஃபார் த ட்ரேடர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து இந்த ரிஸ்க் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஈவன் தோ ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ இல்லையோ, நீங்கள் வந்து உங்களோட கேபிட்டல் வந்து நீங்கள் லூஸ் பண்ண மாட்டீங்க மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஸோ இதை 2 தான் நான் மெயினாக யூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாப் லாஸு, நெக்ஸ்ட் வந்து பொசிஷன் சைசிங். ஆக்சுவலாக மெயினாக வந்து பொசிஷன் சைசிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மார்ஜின் என்னவோ, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லாட் செல் பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் 1.5 lakhsக்குலாம் ஒரு லாட் செல் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் வந்து. ஓகேங்களா? ஸோ லெட்ஸே இப்போ ஒரு செல் பண்ணுறது 3 லட்சம் கேட்குறாங்கன்னா மினிமம் நீங்கள் ஒரு 4 lakhs வச்சு ஒரு பொசிஷன் சைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறதுக்கு மெயினாக என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணலாம். பொசிஷன் சைஸிங் வந்து ப்ராப்பரான பொசிஷன் சைஸிங் வந்து செட் பண்ணணும். ஓகேங்களா? அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த கில் ஸ்விட்ச் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஹெட்ஜஸ் யூஸ் பண்ணலாம். இந்த 4 விஷயம் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து ரிஸ்க் வந்து எவ்வளோ பெரிய கேபிட்டல் இருந்தாலும் யூ கேன் ஏபிள் டு மேனேஜ். ஓகே, இது இருந்தால் போதும், நம்ம ரிஸ்க்கை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக. சரி, இப்போ வந்து நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம், ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ட்ரேடுக்கு நம்ம எப்படி ரிஸ்க் எடுக்கிறது, அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, அதை பற்றி சொல்லுங்கள். ஒரு ட்ரேடர் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த ரிஸ்க் ரூல்ஸ் நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் சொல்லிடுங்க. சரி, இது வந்து 2 டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து டிஸ்கிரிஷனரி ட்ரேடர்ஸ் இருக்காங்க, இன்னொன்று வந்து சிஸ்டம் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. சிஸ்டம் ட்ரேடர்ஸ் பொறுத்தவரை ஒரு மல்டிபிள் என்ட்ரி வச்சிருப்பாங்க, மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க, மல்டிபிள் எக்ஸிட் இருப்பாங்க. ஸோ அதனால அது ஒரு பெர் ட்ரேடுக்கு வந்து நம்ம வந்து அதை ரிஸ்க் அலோகேட் பண்ண அவசியம் இல்லை. அதனால ஒரு பெர் டேக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம அந்த மல்டிபிள் என்ட்ரி எக்ஸிட்டை வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். வேற டிஸ்கிரிஷனரி ட்ரேடர் வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கும் ஒரு செட்டப் வச்சுப்பாங்க. ஒரு A+ செட்டப்ஸ், ஒரு ப்ராப்பரான செட்டப் வச்சிருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு, அதுக்கு மேலே போக மாட்டாங்க. ஒரு ட்ரெண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ, இப்போ நிறைய பேர் சப்ளை டிமாண்ட் வச்சு யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறாங்க. அது மாதிரி ட்ரேடர்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ட்ரேடுக்கு ரிஸ்க் பர் ட்ரேடுங்கிறது லெட்ஸே இப்போ 1 lakh வச்சு ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ரிஸ்க் லிமிட் வந்து 1% அப்படின்னா ஒரு ட்ரேடுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே ரிஸ்க் எடுக்கவே கூடாது. ஓகேங்களா? அதுதான் ரிஸ்க் பெர் ட்ரேடு. 1% நான் 1% லூஸ் பண்ணணும்னா 1000. ஓகேங்களா? 1000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் அதை வந்து ட்ரேடை வந்து நீங்கள் வந்து லூஸ் பண்ணவே கூடாது. அதுதான் நம்ம வந்து ரிஸ்க் பர் ட்ரேடுன்னு சொல்கிறோம். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி பொசிஷன் சைசிங் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பொசிஷன் சைசிங்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா ரிஸ்க் பர் ட்ரேடு ஸோ டிவைடட் பை என்ட்ரி மைனஸ் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஸோ ரிஸ்க் பர் ட்ரேடு வந்து நம்ம எவ்வளோ ஃபஸ்ட்டு செட் பண்ணியிருந்தோம்? ஸோ 1000 rupees செட் பண்ணியிருந்தோம் இல்லையா? 1 lakhக்கு 1%ங்கிறது 1000 rupees. ஸோ 1000 rupees டிவைடட் பை லெட்ஸே இப்போ நான் ஒரு SBI ஷேர் வாங்கினேன் அப்படின்னா 100 ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது 80 ரூபாய்க்கு கீழே வந்துச்சுன்னா நான் அதை ஸ்டாப் லாஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 100 rupees minus 80 அப்படின்னு என்ன வருது? ஸோ 1000 டிவைடட் பை 100 18 20 வருமா? 1000 டிவைட் பை 20 எவ்வளோ வருதோ அதுதான் உங்களோட பொசிஷன் சைசிங். அவ்வளோ ஷேர்ஸ் மட்டும் தான் நீங்கள் வாங்கணும் ஆக்சுவலாக. ஸோ அந்த போல் ஷேர்ஸ் வாங்கினீங்க மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த 1000 ரூபாய்க்குள்ளே உங்களால் ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இதான் ரைட் பொசிஷன் சைசிங்கோட கால்குலேஷனோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணாலே போதும், உங்களால் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது மார்க்கெட்டில். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி உங்களுக்கான இந்த ரிஸ்க் ரிவார்டை ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே போதும், உங்களால் ஈஸியாக மார்க்கெட்டில் மணியை வந்து மேக் பண்ண முடியும். ஓகே சார், இப்போ இந்த ரிஸ்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. பட் ட்ரேடர்ஸ் வந்து அந்த ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க, பட் அதில் வந்து மிஸ்டேக்காக மாறும். ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, இதுக்கு வந்து நான் மெயினாக என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிற சோஷியல் மீடியாவில் இருக்கிற எல்லா பீப்புளும் எக்ஸிட் பண்ணிடுங்க. ஸோ அவங்க பீப்புளோட இன்ஃப்ளூயன்ஸை இன்டைரக்டாக ஒவ்வொரு விஷயத்தை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் விடுற ரீசனு. ஸோ அதை வந்து நம்ம ட்ரேடிங் டெர்மினாலஜி நாய்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ட்ரேடர் நல்லா ப்ராஃபிட் பண்ணி
பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு 2% ரிஸ்க் எடுத்து நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? அவங்களோட ஜேர்னி நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜேர்னி இருக்கு. ஸோ நம்ம எப்படி யாரோடையும் கம்பேர் பண்ணிக்கூடாது நம்ம லைஃப்பை. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஒரே கோல் காம்படிட்டர் யாருன்னா நீங்க மட்டும் தான். ஸோ ப்ரீவியஸ் டேல நீங்க எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கீங்க, உங்களை நீங்க தான் கம்பேர் பண்ணிக்கணும். ஸோ ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஸோ ட்விட்டர் ஃபாலோ பண்றாங்க எல்லாருமே, என்னை விட நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க, நிறைய பெரிய பெரிய ப்ராஃபிட்லாம் வச்சு ஸ்க்ரீன்ஷாட் போடுறாங்க. ஸோ நம்மளோட சூப்பராக ட்ரேட் பண்ணவங்கள போட்டு நிறைய அவங்களே மற்றவங்களோட கம்பேர் பண்ணி இவங்க வந்து டிகிரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் என்ன பண்ணணும்னா, அவங்களோட ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, அதுலேருந்து டீரெயில் ஆயிடுவாங்க. ஸோ ஓகேங்களா? அந்த தப்பு தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அந்த நாய்ஸ்க்கு வந்து கன்சிடர் பண்ணாமல் உங்களோட ரிஸ்க் என்ன நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி அதில் மட்டும் தான் டிலிஜென்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம குதிரைக்கு லகான் போட்ட மாதிரி லேசர் ஃபோக்கஸ்டும் இருக்கோ, அது மாதிரி தான் நீங்கள் பீப்புள் வந்து ஒரு ரிஸ்க் நான் இதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்ட்டு லேசர் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ இங்கே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டீரெயில் ஆகிறாங்கன்னா, மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அவங்களோட ஓன் ப்ராசஸை அவங்கள ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடுது. எப்போ வந்து ஒரு க்ளீன் ப்ராசஸ் யாரை ஃபாலோ பண்ணுறாங்களோ, அவுட்கம் இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் த ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணும்போது தான் நீங்கள் வந்து அந்த கம்பேரிசன்லேருந்து உங்களால் வெளியே வர முடியும். ஓகே சார். இப்போ வந்து நார்மலாக ட்ரேடிங் பண்ணும்போது ரிஸ்க் வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் ரிஸ்க்கை வந்து எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நம்ம ட்ரேடிங்கில் ரிஸ்க் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம சார் சொல்லி கேட்டோம். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ ட்ரேடிங்கில் நீங்கள் என்ன மாதிரியான ரிஸ்க் இது வரைக்கும் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஜீபு சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.